ஃபர்ஸ்ட் பிரைஸ் லார்ட். நான் பிரதர் ஞானப்பிரகாசம் பேசுகிறேன். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய 3 ஆபத்துக்கள் என்ன அப்படின்னா, இயற்கையின் மூலமாக ஒரு ஆபத்து, அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆபத்து, ஊழியக்காரங்க மத்தியில் ஒரு பெரிய ஆபத்து, அதோடு சேர்த்து 4வது விசுவாசிகளுக்கும் ஒரு ஆபத்து. என்ன ஆபத்து அப்படின்னு கேட்குறீங்களா? இயற்கையில் உண்டான ஆபத்து நம்ம 2004 சுனாமி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு 2022 இதை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த 2025 பிறக்கும் போதெல்லாம் அதை குறித்து கொஞ்சம் 30% வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு 2026 அந்த ஏப்ரலுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல் நினோ அப்படின்னு சொல்லி இப்போ அது என்னன்னா சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூப்பர் எல் நினோ அப்படின்னா அது எனக்கு என்னையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சூப்பர் எல் நினோ மூலமாக பாதிக்கப்பட போகிறது முதல்ல தமிழ்நாடு தான். ஏன் அப்படின்னா அது பசிபிக் கடலில் இருந்து உருவாகி அது அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு, மாலத்தீவு, அப்புறம் நம்ம இலங்கை கடற்கரை வழியாக அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்து வருது. அது எப்படின்னா, எப்படி நீங்கள் வானத்திலிருந்து ஒரு சோலார் எனர்ஜி மூலமாக சோலார் புயல் தாக்குதோ அதே மாதிரி இது ஒரு புயல். ஆனால் இது மழையும் கொண்டு வராது, காற்றையும் கொண்டு வராது, ஆனால் வெப்பத்தை கொண்டு வரும். இதனுடைய விளைவு என்ன நடக்க போகுது தெரியுமா? 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எப்படி ஐரோப்பாவில் செத்துக்கிட்டு இருக்காங்களோ அதனால் தமிழ்நாட்டிலையும் சாக போகிறாங்க. அதுக்கு ஏற்கனவே நம்ம இன்னும் ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறதுனால, கொரோனா தடுப்பூசி போட்டதுனால 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த வெயிலில் தலை காட்ட முடியாது. தலை காட்டினா உடனடி அட்டாக் வரும், உடனடி பேரலைக்ஸ் வரும். அப்படி வந்ததுனால உடனடியாக மரணம் வரும். அதன் மூலமாக நிறைய கூக்குரலும் கொந்தளிப்பும் உண்டாகும். அரசாங்கம் அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அந்த காரியங்களை எல்லாம் வலியுறுத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கலாம் முடியாது. ஆனால் அந்த ஆபத்துகள்லேருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி 60 வயசு உள்ளவங்களை வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு லாக்டவுன் பண்ண முடியும். அதே மாதிரி சிறு குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகள் இவங்கெல்லாம் இந்த வெயிலில் படவே கூடாது. அப்புறம் இன்னொன்று, அதன் மூலமாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, குழந்தைகளுக்கு, மற்றவங்களுக்கு மட்டும்தானா, இயற்கையினால் உண்டான பெரிய அழிவு என்ன தெரியுமா? விவசாயம் பாதிக்கப்பட போகுது. ஆடு மாடுக்கு கூட தண்ணி இல்லாத நிலைமை வரப்போகுது. அப்படிப்பட்ட பஞ்சத்தை நம்ம பைபிளில் யோசேப்பு காலத்தில் வந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னால் அது வந்திருக்குன்னு இந்திய வரலாற்றில் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதை நம்ம கண்கூட பார்க்க போகிறோம். செப்டம்பர், இந்த செப்டம்பரில் இருந்து 2027 செப்டம்பருக்குள்ளே தமிழ்நாட்டை ஒரு அலக்கழிச்சு தான் அது போகும். அப்போ அதற்குள்ள விவசாயத்தில் பெரிய பாதிப்பு வரப்போகுது. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் வளர்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு பயிர் பட்சிகள் இருக்காது. அப்புறம் உணவு பற்றாக்குறை வரப்போகுது. இதனால் தேசத்தினுடைய நிலைமையே மிக தலைகீழாக மாறப்போகுது. இது கர்த்தருடைய கடும் கோபம் உண்டு இருக்கிற காரியத்தின் மூலமாக வரப்போகிறது. இது எந்த ஜெபம் பண்ணியும் நடக்காது. ஏன்னா அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இது ஏசாயா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்க. பூமியை கெடுத்தவர்களை நான் கெடுப்பேன், துன்மார்க்கர்களை அகற்றுவேன் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த இயற்கையை நம்ம சார்ந்து இல்லாமல் செயற்கையோடு நம்ம போகிறதுனால இதன் நிமித்தமாக நமக்கு தெரியும், நமக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்காங்க. அதாவது இந்த எல் நினோ வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே கார்பன் மோனாக்சைடு என்கிற அந்த வாயு வெளியாகி அது முழு பிரபஞ்சத்தையும் தாக்கி நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஓசோன் மண்டலத்தை கிழிச்சதுனால தான் தாறுமாறான தட்பவெப்ப நிலைமை மாறுது. அப்போ இயற்கையெல்லாம் நமக்கு அனுகூலமாக ஆண்டவர் தேவ ஞானத்தின்படி வைத்தா இவனுக்கு அறிவின்படி இவன் பூமியை கெடுத்து வச்சிருக்கிறான். அதனால ஒவ்வொரு தேசமா அழிவு வந்துகிட்டு இருக்குது. அது தமிழ்நாட்டில் வரப்போகுது, தமிழகம் பார்க்க போகுது. ஊழியக்காரங்களே திகைக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமா? இப்படிப்பட்ட ஒரு வெப்பம் வருமா? இதுக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கேனா அப்படின்னு மனம் கசந்து அழுவாங்க. அப்படிப்பட்ட காரியம் வரப்போகுது. அதற்காக ஜெபம் பண்ணி உங்களையும் உங்கள் விசுவாசிகளையும் உங்கள் கவனத்தில் இருக்கவங்களையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். 2வது, அரசியல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த அரசியலில் என்ன நடக்கு தெரியுமா? தமிழ்நாடே
நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது, அதே மாதிரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஜென்சி இயக்கத்தினுடைய அந்த வாலிபர்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நன்மைகள் வரப்போகுது, பொற்காலம் வரப்போகுதுன்னுட்டு. பொற்காலம் அல்ல, கொடிய காலம். என்ன தெரியுமா? ஒருத்தரை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்ல யாரும் யாரையும் ஆள விடக்கூடாது. அதனால என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இல்லைன்னா யார்த்தையும் பகிரங்கப்படுத்துங்க, இந்த ஆட்சி கவிழும். இந்த ஆட்சி கவிழும். ஸ்திரத்தன்மையற்று போகக்கூடிய அளவுக்கு, சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க அளவுக்கு கொலை பாதகங்கள் நடக்கும். தாவேகா, திமுக, அதிமுக ஒருத்தர் பழி வாங்கும்படி பல விதமான காரியங்கள் நடக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான அரசியல் ஆளுமையில் இருக்கக்கூடிய இளம் மனிதர் மிக கொடூரமான முறையில் வெட்டி சாய்க்கப்படுவார். அதன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி அரசியலில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட காரியம் நடந்து அரசியலில் ஒரு சுத்திகரிப்பு வருது. அதனால் அரசியலோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரங்களாம் திடுக்கிட்டு ஓடி ஒளிவாங்க. இது அரசியல் மூலமாக நடக்கிற சுத்திகரிப்பு. இது தமிழ்நாட்டில் வரப்போகிற 2வது ஆபத்து. 3வது ஆபத்து என்ன தெரியுமா? ஊழியக்காரங்களை லாக் பண்ண போகிறாங்க. லாக் பண்ணதுக்காக ஏற்கனவே அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வந்த அந்த காரியத்தை எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதை மசோதாவாக கொண்டு வந்து சட்டம் வரை கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய விஐபி நிலைமையில் இருக்கிற மோகன்லால் பால் தினகரன் பெரிய சபை தலைவர்களுக்கு மத்தியில் பெரிய விதமான காரியம் நடக்க போகுது. இதனால் விசுவாசிகள் சிதறடிக்கப்பட போகிறாங்க. ஊழியர் லாக்காக போகுது. அதையெல்லாம் கொண்டு வர்றவரே கர்த்தர் தான். ஏன்னா பதறையெல்லாம் நீக்கணும். அதே மாதிரி உண்மையான கோதுமை மணியை வச்சு ஒரு புரட்சி உள்ள பரிசுத்த சேனையை உருவாக்கணும்னு அவருடைய திட்டம். அதற்கு 2030 வரைக்கும் பின்பறிப்புக்காக ஒலிவ மரத்தில் பழம் இருக்கிறது மாதிரி யாரெல்லாம் அந்த காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு அவர் தகுதிப்படுத்தியிருக்காங்கோ அவங்க மட்டும்தான் அடுத்த வருஷத்தில் நுழைய முடியும். அப்படிப்பட்ட பெரிய சுத்திகரிப்பு உண்டாக போகுது. அதற்காகவோ ஜெபம் பண்ணுங்க. அப்போ இதற்கு பின்னால் பிசாசினுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பிசாசு என்ன இடத்துல உத்தரவு வாங்கி கொண்டான் சுலகில் புடைக்கிறதுக்கு. அதே மாதிரி புடைச்சி கோதுமை மணியை பூரா தனியை பிரிக்க போகிறாரு. பதற பூரா காற்றுல பறக்க விட போகிறாரு. அதையெல்லாம் பிசாசு வாரி கொண்டு போக போகிறான். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய விசுவாசிகளோ ஊழியக்காரங்களோ இல்லாதபடி கவனமாக ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட போராடணும். ஆண்டவரே திறப்பில் நிற்கிறோம் நாங்கள். ஆண்டவரே மோசே திறப்பில் நின்ன மாதிரி, ஆபிரகாம் திறப்பில் நின்ன மாதிரி, பவுலு நான் திறப்பில் நின்று ஜெபங்களில் என்னோட சேர்ந்து தீத்துவம் போராடுனா அப்படின்னு சொன்ன மாதிரி போராட வேண்டிய காலம். தூங்குகிற காரியம் இல்லை. பிஸ்னஸ் மாதிரி ரொம்ப பிஸியாக ஊழியத்தில் இருக்க காரியம் இல்லை. ஜெபத்தை அதிகப்படுத்தி உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய காலம். ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆனால் ஆபத்து சூழப்போது. இத்தனை ஆபத்துகள்லேருந்து நாம் தப்பி 2027 போனால் அது கிருபை. இன்னும் பல காரியங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து பேசுவேன்.